ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோட பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் 2வது கட்ட பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்தில் நடக்கிற இந்த சூழலில் ஈரானோட ஒரு கப்பலை யூஎஸ் அந்த முற்றுகையை மீறி அந்த கப்பல் ஈரானுக்கு வர இருக்கிறதுனால அதை தாக்கி அதை சிறைப்பிடிச்சிருக்கிறதா அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்குது. அந்த வீடியோ காட்சிகளையும் வெளியிட்டிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடக்கிற நேரத்தில், அதாவது ட்ரம்ப் நேற்று அறிவிச்சிருந்தாரு, இன்னைக்கு அமெரிக்காவோட க்ரூ இஸ்லாமாபாத் போகுது பேச்சுவார்த்தைக்காக கிளம்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நேரத்தில் இது இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தும். புதன்கிழமையோட இந்த போர் நிறுத்த இது முடியுது. அதை போர் நிறுத்தத்தை தொடருவது அப்படின்றது அதை ஒட்டிய பேச்சுவார்த்தை. அதுக்காக அமெரிக்க குழு கிளம்பி வருது. ஜேடி வேன்ஸு, அப்புறம் ட்ரம்ப் மருமகன், அப்புறம் கூட ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர், 3 பேரும் வர்றதுன்னு அறிவிச்சிட்டாங்க அங்கே. அதில் ஒரு வேடிக்கை ஒன்று இருக்குது. ஜேடி வேன்ஸ் போக மாட்டார் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். வெள்ளை மாளிகை அவர் போகிறாரு, அவர் தலைமையில் தான் போகிறாங்க சொன்னாங்க. அங்கே நடக்கிற குளறுபடிகளுக்கு அது ஒரு சான்று. வராங்கன்னு சொல்லிட்டாங்க. இது நடைபெறும் போது தான் இடையில் ஒரு விஷயம் நடக்குது, இந்த பிரச்சனை நடக்குது. அதாவது ட்ரம்ப் இவங்க ஹார்மோஸ் இருக்கு இல்லையா, ஹார்மோஸ் எப்போவுமே நாங்கள் மூடலை அப்படின்றது தான் அவங்களுடைய நிலை. எங்களுடைய எதிரி கப்பல்களை தான் நாங்கள் அனுமதிக்கிறது இல்லையே தவிர ஹார்மோஸை நாங்கள் மூடலைன்றது தான் பழைய நிலை. ஆனால் ஹார்மோஸை எல்லாருக்கும் திறந்து விடணும் அப்படின்றது இவங்களுடைய அமெரிக்காவோட டிமாண்டு. அதுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, முதல்ல நீ லெபனானில் போர் நிறுத்தம் செய்யும், அப்போ தான் நாங்கள் அதை பற்றி கன்சிடர் பண்ண முடியும்னு ஈரான் சொன்னாங்க. லெபனான் பிரச்சனைக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் பேச முடியாதுன்னு முதல்ல ட்ரம்ப் சொன்னார். அப்படின்னா இதையும் பேச முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் கொஞ்சம் இறங்கி அது போர் நிறுத்தம்னு நெத்தன்யாகுவை விட்டு அறிவிக்க சொல்லாமல், நெத்தன்யாகு அங்கே வீர தீர பிரதாபமாக கூடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, இனிமேல் லெபனான்லாம் குண்டு போடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு அங்கேருந்து அறிவித்து, அங்கே நெத்தன்யாவுக்கு ஆப்பு அங்கே. அது ஒரு பக்கம் அறிவிச்சிட்டாரு. இவர் ட்ரம்ப் அந்த போர் நிறுத்தம் அறிவித்த பிறகு தான் இந்த ஹார்மோஸ் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் திறந்து விடுகிறோம், மூடலைன்னாலும் கூட அப்படி ஒரு அறிக்கை இவங்க விட்டாங்க. விட்டால் அதோட மரியாதையாக இருந்திருக்கணும். ட்ரம்ப் அடுத்தது என்ன அப்படின்னாக்கா, மொத்த பேச்சுவார்த்தையும் முடிஞ்சு செட்டில்மெண்ட் ஆகிற வரைக்கும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் இருக்கு இல்லையா, அது முற்றுகையை கைவிடாது அப்படின்னு அறிவிச்சார். அது எப்போன்னாக்கா, இந்திய நேரப்படி நேற்று சாயங்காலம் ஒரு 7 மணி, ராத்திரி ஒரு 3 மணி 3:45 மணிக்கு இந்த பேச்சுவார்த்தைக்கு போயிட்டுருக்காரு இல்லையா ஈரானுடைய இது நாடாளுமன்ற சபாநாயகர் கலிபாஃப், அவர் என்ன சொன்னார்னாக்கா, இதுதான் அவருடைய, with the continuation of the blockade, the Strait of Hormuz will not remain open. As long as the blockade continues, Strait of Hormuz will not remain open. நீங்கள் உங்கள் கப்பல் அங்கே நிற்கிற வரைக்கும் இது ஹார்மூஸை நாங்கள் திறக்க மாட்டோம் சொல்லிட்டாங்க. இது கண்டிஷன். இந்த கண்டிஷனில் சீனாவிலிருந்து ஒரு கப்பல் இங்கே வருது, நம்ம ஈரான் போர்ட்டுக்கு வருது. கப்பல் பேர் தௌஸ்கா அப்படின்ற கப்பல் வருது. அந்த கப்பலை வார்னிங் ஷாட் கொடுத்து நிற்க சொல்கிறாங்க இவங்க. அதாவது ஹார்மூஸ் உள்ளே நுழையக்கூடாது, அது பண்டார் அப்பாஸ்ன்னு அந்த போர்ட்டுக்கு போகிறதுக்காக வருது. அவங்க நிறுத்தலை, போயிட்டுருக்குறாங்க. உடனே ஷூட் பண்ணுறாங்க, என்ஜின் ரூமை நோக்கி ஷூட் பண்ணிவிட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி அதை கட்டுப்பாட்டில் எடுக்கிறாங்க. இந்த செய்தி வந்த உடனேயே, இந்த செய்தி வர்றதுக்கு முன்னாலேயே அவங்க பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் போகிறோம், பாகிஸ்தானுக்கு இஸ்லாமாபாத் போகிறோன்னும் போது நாங்கள் என்ன முடிவு பண்ணலன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த செய்தி வந்தோடனே நாங்கள் போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. போகிறது இல்லைன்னு பேச்சுவார்த்தை ஈரான் போகலைன்னு சொல்லிட்டாங்க. போகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அறிவிச்சிட்டாங்க. அது அறிவித்தது மட்டும் இல்லை, ஈரானுடைய இராணுவ தலைமை, அந்த இராணுவ தலைமைக்கு பேர் கட்டம் அல் அன்பியா. அது ஏன் அந்த பேரெல்லாம் சொல்கிறேன்னாக்கா, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு வித்தியாசம் வந்திருக்கு. அமெரிக்காவினுடைய பயங்கரவாத இராணுவத்திற்கு பாடம் கற்பிப்போம் அப்படின்னு யூஎஸ் டெரரிஸ்ட் ஆர்மி. ஏற்கனவே இந்த முற்றுகையை அவங்க கடற்கொள்ளையர்கள் தான், பைரேட்ஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க ஈரான் தரப்புல இருந்து. ஆமாம், அமெரிக்க கப்பல்கள் மேலே ஆமாம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ட்ரோன் தாக்குதல் நடத்தியது மட்டுமல்ல, வேற ஒரு
அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் ரெட் சி இருக்கு இல்லையா, ஆமாம் அதை வந்து நாங்கள் பாபல் மந்தேப் ஆமாம் அதை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே அந்த பக்கம் க்ளோஸ் பண்ணாக்கா சவுதி அரேபியாவுக்கு வந்து அங்கே போர்ட் இருக்குது, அது அந்த ஏற்றுமதியை தடுப்போம், அதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் அறிவிச்சிட்டாங்க. இப்போ அதுவும் க்ளோஸ் பண்ணுவோம், இதையும் க்ளோஸ் பண்ணுவோம். இந்த அட்டாக் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இதுதான் இப்போ உள்ள நிலவரம். இதன் விளைவாக இப்போது ஆயில் மார்க்கெட் வந்து சூடாயிடுச்சு. வெகு விரைவில் ஒரு பேரல் $130 போயிடும். மேட்டர் ஆஃப் டேஸ் இல்லை $130 வந்து போயிடும் ஓகே அப்படின்னு வந்து சர்வதேச சந்தையில் இன்றைக்கி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் தற்போதைய நிலவரம். ஈரான் வந்து பதில் தாக்குதல் நடத்துது, இங்கே பேச்சுவார்த்தைக்கு போகலன்றது எப்படி எடுத்துக்கிறது? இப்போ மறுபடியும் போர் மூழுதுன்னு எடுத்துக்கிறதா? இல்லை, இப்போது ஈரான் தரப்பில் ஒரு 2 பிரச்சனை இருக்குது. இதை பற்றி பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, போங்க போய் நேர் சீராக பேசி எதனா முடிச்சுக்குங்க, உங்களை குண்டு போட்டு ஏறத்தாழ ஈரானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு 60 விழுக்காட்டை காலி பண்ணிட்டான். ட்ரம்ப் வந்து வாய் கொழுப்பு சும்மா இல்லை. அதாவது நீயே சரண்டர் ஆகிற நிலைமையில் இருக்கிற, டீசெண்டாக பேசி முடிச்சுக்கலாம். அது இல்லாமல் ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு பவர் பிளான்ட் இருக்காது, ஒரு பிரிட்ஜ் இருக்காது, எல்லாத்தையும் பொழந்துருவேன். நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லவனாக இருக்க வேண்டிய அவன் ரொம்ப நல்லவனாக இருந்து பார்த்துட்டு என்னால் முடியல அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுக்கு தான் இவங்க வந்து பதில். இவங்க வந்து அது மாதிரி சவடாலெல்லாம் பேசுகிறது இல்லை, காரியத்தில் வந்து செஞ்சிடறாங்க. மொழியை வந்து டீசெண்டான மொழியில் தான் பேசுகிறாங்க. இப்போ ஈரானுக்கு வந்து அது மாதிரி அழிவு ஏற்பட்டிருக்குன்றது உண்மையா? ஆமாம், உண்மை. பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்றது உண்மை. ஆனால் அதை விட என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னாக்கா, பேச்சுவார்த்தை என்ற பெயரில் இவங்களை இது பண்ணிக்கிட்டு இதற்கிடையில் தாக்குதலுக்கு தயாராகி இராணுவ தாக்குதல் தொடுப்பது அப்படின்னு ஏற்கனவே 2 முறை நடந்திருக்கு. சென்ற ஆண்டு ஜூனில் ஒரு வாட்டி நடந்திருக்குது. இப்போ பிப்ரவரி மாதத்தில் பேச்சுவார்த்தை கையெழுத்து போடுற நேரத்தில் வந்து தாக்குதல் நடந்திருக்கு. இப்போ இது 3வது முறை. இப்போது முதல் முறையே வந்து அந்த தாக்குதல் நடந்துச்சுல போன ஆண்டு, அப்போவே போர் நிறுத்தம்னு கேட்டு தான் வாங்கினாங்க. அது நெத்தன்யாஹு சொல்லி ட்ரம்ப் சொல்லி, அப்புறம் இப்போ அதை பற்றி ரிவ்யூ பண்ணும்போது முட்டாள்தனமாக ஒத்துக்கிட்டோம், அவங்கள்ட்ட நம்ம மிசைலை எதிர்கொள்கிறதுக்கான ஆற்றல் இல்லை, அதனால் வந்து அவங்க அதை ரெடி பண்ணிக்கிற வரைக்கும் டைம் வாங்கியிருக்கிறானுங்க, நமக்கு புரியாமல் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து அவர் கொல்லப்பட்டார் இல்லையா, அலி கமேனி, அதை விட தீவிரமான பிரிவினர் தான் இப்போ இருக்கிறது. இப்போது அவருடைய மகனாக இருக்கட்டும், ஐஆர்ஜிசி பதவியில் இருப்பவர்கள் எல்லாரும். இதில் ஒரு பாயிண்ட் என்ன பார்க்கணுன்னாக்கா, இந்த மாதிரி பெருந்தலைகளை எல்லாம் போட்டுட்டாக்கா கீழே இருந்து மக்கள் கிளர்ச்சியை தூண்டி விட்டால் ஆட்சி ரெஜிம் சேஞ்ச் கொண்டாந்துடலாம் அப்படின்றது தான் இவங்க கண்ட கனவு. யார்? இஸ்ரேலும் அமெரிக்காவும் கண்ட கனவு. ஆனால் ஈரானுடைய இராணுவம், அரசமைப்பு, அதனுடைய எல்லா மட்டங்களிலும் அது எப்படி டீசென்ட்ரலைஸ் ஆகி அடுத்தடுத்து இவங்க எதிர்பார்த்தையை விட அது மாதிரி தலைகள் ஏற்கனவே கொல்லப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள விட இவங்க எஃபிஷியண்ட்டாக இருக்கிறாங்க, இன்னும் அஃபென்சிவாக இருக்கிறாங்க. அதான் மெயினா, டிஃபென்சிவாக இல்லை, அஃபென்சிவாக இருக்கிறாங்க. அதே மாதிரி டிப்ளமேட்டிக்காகவும் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கிறாங்க என்பதை வந்து நம்ம பார்க்க முடியாது. அது நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்தியா போன்ற நாடுகள் எவ்வளோ கோளாறு பண்ணாலும் இந்தியாவுக்கெல்லாம் கப்பலை அனுமதிக்கிறது, ஃப்ரான்ஸுக்கு அனுமதிக்கிறது, இப்படி தென்கொரியாவுக்கு, ஜப்பானுக்கு அனுமதிக்கிறது, அப்படி இப்படி பண்ணி தான் வந்து டிவைடு. இப்போ அமெரிக்கா வந்து தனிமைப்படுத்தப்பட்டு தானே இருக்குது. அமெரிக்காவுக்கு ஒரே ஒரு இஸ்ரேல் இருக்குது, கூட வந்து துருக்கு பார்ட்டி மாதிரி இந்தியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மற்றபடி யாரும் இல்லை. அந்த மாதிரி வந்து டிப்ளமேட்டிக்காகவும் அமெரிக்காவை ஐசோலேட் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த சூழலில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுருச்சு, எதனா ஒரு செட்டில்மெண்ட்டு போயிட்டு நீங்கள் வந்து போங்க அப்படின்னு சிலர் அப்படி வாதம் வைக்கிறாங்க. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 2 காரணங்களால் ஏற்றுக்கொள்ளலை. ஒன்று வந்து மக்கள் மத்தியிலேயே இதை விடக்கூடாதுன்றது வந்து பெருமளவில் நேற்று வரைக்கும் அங்கே ரேலி நடக்குது, மக்களுடைய கருத்தாக இருக்குது, துன்பம் இருக்குது. ஆனால் அந்த இதுக்கு ஒரு முடிவு, நிரந்தரமாக ஒரு முடிவு வேணும் அப்படின்றது வந்து அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. 1. 2வது, பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு அடிக்கிறதுன்னு 2 வாட்டி ஆயிடுச்சு. இவன் ஒரு நம்பத்தகாத நபர் அப்படின்னு ஈரான் மட்டும் கருதலை, உலகமே கருதுது. நீங்கள் நம்ம டாரிஃப் வார்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரம்ப்பை நம்ப முடியாது அப்படின்றது உலக நாடுகள் எல்லாருடைய கருத்தாகவும் ஆயிடுச்சு. அதனால் மொத்தமாக அமெரிக்கான்னாக்கா நம்பக்கூடாது
அவன் ஒன்று சொல்லுவான் வேறு ஒன்று செய்வானுங்க அப்படின்ற அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. மிக முக்கியமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரூலிங் கிளாஸ் இருக்கு இல்லையா, டெமோக்ராட்டிக் பார்ட்டியோ இல்லை மேலே ரூலிங் எலிட், அவங்க வந்து ஒரு அமெரிக்கா தோக்கிறது கூட பிரச்சனை இல்லை, நம்ம வார்த்தைக்கு மதிப்பு இல்லைன்னு இனிமேல் ஆயிடுச்சு, ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டாரு அப்படின்றது அதை புலம்புறாங்க. அப்போ அப்படி நம்பிக்கையை நம்பவே முடியாத ஒரு எதிரிகிட்ட நம்ம எதுக்கு அதை டீல் பண்ணணும், ரெண்டில் ஒன்றா வரட்டும் பார்த்துக்குவோம். அதோட நாம் வந்து ஜெயிச்சிருக்கிறோம், அவன் வந்து தோற்றுருக்கிறான். இப்போ அவன் என்ன நம்மளை மிரட்டுறது, நம்ம என்ன இறங்குறது அப்படின்றது தான் ஈரானுடைய நிலை. அதனால் வந்து அவங்க இது வர்றது, அவங்க ஏற்கனவே அவங்களோட நிலை என்னென்னா போர் நிறுத்தம்னு இப்போவும் அமெரிக்கா தான் கேட்டது. அது நாங்கள் இல்லை, ஈரான் தான் கெஞ்சியதுன்னெலாம் இவர் சொன்னார். ஆனால் அது வந்து ஃபினான்ஷியல் டைம்ஸ்லேயே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இந்த போர் நடக்கும்போதே இந்த 40 நாளைக்குள்ளேயே பல வாட்டி பாகிஸ்தானுக்கு தூது விட்டு, ட்ரம்ப் தான் பாகிஸ்தானை ஏற்பாடு பண்ணி பேசி முடிச்சு விடுங்க. ஆனால் அவர் போஸ்ட்டில் வந்து பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க பேச்சுவார்த்தைக்கு வரணும் அவன்தான் என்ன அப்படின்னு தான் போட்டார். ஆனால் அது அங்கேயே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. நம்ம யாராவது சொன்னால் பரவாயில்ல, தூது விட்டார். அதனால தான் இது பண்ணாங்க. ஏன்னா ஈரான் வந்து திரும்ப திரும்ப எங்களுக்கு சீஸ்ஃபயர் வேண்டாம், பர்மனன்ட் பீஸ் தான் வேணும், இந்த ஏரியா முழுக்க பீஸ் வேணும் அப்படின்றது தான் அவங்க முன்வைத்தது. அதனால் சீஸ்ஃபயர் அவங்க கேட்கல. அந்த நிலைக்கு வந்து இப்போ ஈரான் வந்துட்டாங்க. இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறதுனால, இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கும்போது இப்போ அந்த பொய்யெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த இராணுவம் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க, கண்ட இடியட்டோட உளறலுக்கெல்லாம் நாங்கள் விளக்கமாக பதில் சொல்ல முடியாது. ஆமாம், அது வந்து அராக்ஷியா சொன்னதாக தானே ஊடகங்கள் எழுது, அமெரிக்க ஊடகங்கள் அதெல்லாம் விளக்கி எழுதிட்டு இருக்கிறாங்க. ட்ரம்ப்புக்கு தான் அது, ட்ரம்ப்புக்கு தான் அந்த இடியட் அவர் தான். ஆமாம், வேறு யார், உலகம் தெரிஞ்ச இடியட் வந்து ட்ரம்ப் தான். அது மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து அவங்க வெளியுறவுத்துறை ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருக்கிறாரு, இந்த நியூக்ளியர் டஸ்டெல்லாம் ஒப்படைக்கிறதா சொல்லியிருக்கோம், அதெல்லாம் பச்சை பொய், அதை பற்றி பேசவே கிடையாது, அதனால் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஆமாம், இந்த பேச்சுவார்த்தைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கூட இதை பதிவு பண்ணுறாங்கல்ல, இந்த கோரிக்கை இன்னும் அமெரிக்கா கைவிடல, அதனால் எங்களுக்கு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லைன்றது இல்லை. அடுத்தது நாங்கள் ஹார்மோஸ் வந்து எங்களுடைய இடம், அது இன்டர்நேஷ்னல் வாட்டர் கிடையாது, அதனால் அதை வந்து நாங்கள் கட்டுப்படுத்துறது பர்ஃபெக்ட்லி லீகல். அமெரிக்கா பண்ணுறது தான் இல்லீகல், அது ஒரு வார் கிரைம். அது எது, இன்டர்நேஷ்னல் வாட்டரை மறிக்கிறது என்பது வார் கிரைம், அவங்க செய்கிறது தான் அப்படின்னு திருத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, இப்போது நீங்கள் சொல்கிறீங்க உலக நாடுகள்லேருந்து அமெரிக்காவை தனிமைப்படுத்த வச்சுட்டாங்க ஈரான் சொல்லி, உலக நாடுகள் ஆதரவு கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் அமெரிக்கா இப்போ இந்த முற்றுகை உட்பட பல அநியாயங்களை செஞ்சுருக்குது, பயங்கரவாத செயல்கள் செஞ்சுருக்குது, உலக நாடுகள் அதை எதுவும் வெகுவாக கண்டிக்கல. இல்லை, உலக நாடுகளில் கண்டனம் தெரிவிக்கிறது வந்து முதல் சுற்றுல வந்து ஐரோப்பிய நாடுகள் கண்டனம் தெரிவித்தாங்க, இது எங்கள் போர் இல்லை, நாங்கள் வரலன்னாங்க, எங்களை இழுத்து விடாத நீங்கள். ஆமாம், இல்லை, ஸ்பெயின் மாதிரி நாடுகள் வந்து பண்ணாங்க, கண்டனம் தெரிவித்தாங்க. ஃப்ரான்ஸ் ஒரு அரை கண்டனம் அப்படி தெரிவித்தாங்க. சீனா ரஷ்யாவும் கடுமையாக கண்டிச்சாங்க. இப்போ கூட சைனா வந்து கண்டிச்சிருக்குது. இதை ரஷ்யா அறிக்கை இன்னும் வரல, இப்போதான் சம்பவம் நடந்திருக்குது. இதில் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், ட்ரம்ப் செய்வது போகிற ஒரு என்ன சொல்கிறது, உலக நாடுகள் அல்லது ஐநா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விதிகள் இருக்கு இல்லையா, வயலண்ட்டாக மீறுவது. என்ன சட்டம் இப்படியே பேசுகிறாங்க, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன், எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்வேன், எந்த சட்டமும் என்னை கட்டுப்படுத்தாது. அதே மாதிரி அவன் பீட்டெக்ஸ்னு ஒரு ரவுடி இருக்கிறான்ல, இராணுவ அமைச்சர், எங்கள் துருப்புகள் கை கட்டெல்லாம் பிரசிடெண்ட் அவுத்து விட்டார், அடிங்க, எங்களுக்கு ஒன்றும் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது எங்களுக்கு அப்படின்னு நேராக ப்ரெஸ் மீட்டில் அவன் பேசுகிறத வந்து பார்க்குறோம். அப்போது ஈரான் திரும்ப திரும்ப ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, இது ரொம்ப வேதனையாக இருக்குது அதை கேட்கும்போது. எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும் விதி எங்களுக்கும் பொருந்த வேண்டும் என்பது மட்டும்தான் எங்கள் கோரிக்கை. இறையாண்மைன்னு ஒன்று இருக்குதா இல்லையா, சர்வதேச சட்டம்னு ஒன்று இருக்குதா இல்லையா, அதை அமல்படுத்துங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோமே தவிர நாங்கள் என்ன சிறப்பு கோரிக்கை கேட்குறோம். இப்போது அவங்க அணுகுண்டு செய்யக்கூடாதுன்னு கேட்குறதுக்கு அமெரிக்காவுக்கு என்ன ரைட் இருக்குது, சட்டப்படி என்ன ரைட் இருக்குது? இல்லை, ஒன்றும் கிடையாது. அவங்களும் அணுகுண்டு செய்யலை அப்படின்னு ஐஏஏ சொன்ன பிறகும் நான் போய் சோதனை போடுவேன், குண்டு போடுவேன், என்ன அதிகாரம் இருக்குது? அப்பட்டமான ஆக்கிரமிப்பு 2 முறை செஞ்சுருக்கிறது. இப்படி வந்து ஒரு வார் கிரைம் செஞ்சது போகிற இதை வந்து உலக நாடுகள் இதை பார்த்து வாயை மூடி கொண்டிருப்பதற்கு இல்லையா, அதுதான் ரொம்ப கேவலமானது, இருக்கிறதுலே கேவலம் அதுதான். இப்போ இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வந்து காரணம், தன்னந்தனியாக அவங்க ஒரு உலக வல்லரசை, ஒரு கொடூரமான எந்த விதமான குற்றங்களும் இழைக்க தயங்காத ஒரு ஜோடி வந்து சேர்ந்துருக்கிறாங்க, அவங்கள வந்து தன்னந்தனியாக எதிர்கொள்கிறாங்க
அப்படின்றது தான் யதார்த்தம். இதில் வந்து உலக நாடுகள் இவ்வளவு பேடித்தனமாக இருக்கிறது இருக்குல்ல, அதுதான் இந்த அநீதி நடப்பதற்கு மிக முக்கியமான புறக்காரணமாக இருக்குது. ஒரு வாயளவில் கூட கண்டனம் தெரிவிக்க முடியாமல் இருக்கிறாங்க. அதிகபட்சம் சீனாவும் ரஷ்யாவும் தான் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஈரானை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்திய கப்பல்கள் ரெண்டை வந்து ஈரான் அவங்க வந்து அந்த மறுபடியும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை நாங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்ட பிறகு அறிவிப்பு மீறி இவங்க உள்ளே வந்ததுனால இந்திய கப்பல் ரெண்டை வந்து தாக்கியிருக்கிறாங்க. அதுக்கு மோடி அவர்கள் வந்து இங்கே இருக்கிற ஈரான் அம்பாசிடரை வந்து கண்டிச்சிருக்கிறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து சரி நம்ம ஆயில் தட்டுப்பாடுறோ இல்லை வேறு எதுவும் வந்துடக்கூடாது, அதனால ஈரானை ஒரு தட்டி வைக்கணுன்றதுக்காக பண்ணுறாரா? தட்டி வைக்கிறதா? அவங்க ட்விட்டரில் சங்கிகள் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த பக்கம் கமேனி படம், இந்த பக்கம் மோடி இப்படி பேசுவார்ல, விரல வச்சு மிரட்டுற மாரி அந்த மாதிரி. அது வந்து அந்த வடிவேல் காமெடி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. தெய்வமே அப்படின்ற மாதிரி தான் அதான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அதாவது 1 நம்பர் கோழை, உனக்கு கப்பலை விட்டதே வந்து பெரிய சலுகை. நீ வந்து அவங்க தலைவர் கொல்லப்பட்டது அப்பட்டமான வார் கிரைம், அது சர்வதேச விதிமீறல். அதை வந்து கண்டிக்கலை. இந்தியா இவங்க ஆக்கிரமிப்பு செஞ்சு முதல்ல தாக்குதல் தொடுத்தாங்க, அதை கண்டிக்கலை. அவங்க வந்து யுஏஇ மேலே தாக்குதல் தொடுத்தது பதில் ராணுவ தளத்தில், அதுக்கு தான் வந்து கண்டனம் தெரிவித்தது இல்லையா? அலி கமேனிக்கு போய் இரங்கல் குறிப்பில் கூட கையெழுத்து போடாதீங்க வேணாம். அப்புறம் இங்கே கப்பலை வந்து நீ கூப்பிட்ட கப்பலை வந்து உடைச்சாங்க, அதையும் நீ கேட்கல. அப்பேற்பட்ட கோழைக்கு போனால் போகுது அப்படின்னு இவனை பார்த்து நம்ம முடிவெடுக்கக்கூடாது, இந்த மக்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்க என்று தான் இந்தியா எங்களுக்கு பகை நாடல்லன்னு அனுப்புனாங்க. இப்போ ஏன் மறுச்சாங்க அப்படின்னா, இப்போது அந்த சர்வதேச கடல் வழி தடத்தில் அமெரிக்கா கப்பலை வச்சு மறித்து வச்சுருக்குறாங்க. அதுக்கு எதிர் நடவடிக்கை தான் இந்த ஹார்மோஸ் மூடல்ன்றது. இவங்க அந்த கப்பல் வருது, இந்திய கப்பல் வராங்க இல்லையா, அவங்க வந்து நாங்கள் அனுமதி வாங்கிட்டு தான் வந்திருக்கிறோம்னு மைக்கில் சொல்கிறாங்க. ஓகே, அது முதல்ல வாங்கின அனுமதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வர டெவலப்மெண்ட் வந்து இந்த டெவலப்மெண்ட் யார் இவங்க மறிக்கிறது இப்படி அடைக்கிறது, அதனால் வந்து நிறுத்துகிறாங்க. அப்படி நிறுத்தப்பட்ட கப்பலில் சீன கப்பலும் இருக்குது. ஓகே, சுட்டதுன்றது வந்து இப்போ இவங்க வந்து ஈரான் கப்பலை என்ஜின் ரூமை சுட்டு கப்பலில் ஓட்டை போட்டு வந்து பிடிச்சிருக்கிறாங்க. போட்டேன்னு ட்ரம்ப்பே பெருமையாக ட்வீட் போட்டிருக்கிறார். ஆனால் அவங்க இந்திய கப்பலை பொறுத்த வரைக்கும், ஃப்ரெஞ்சு கப்பலை பொறுத்த வரைக்கும் வார்னிங் ஷாட், அது எச்சரிக்கைக்காக சொல்கிறது, வேற ஒன்றும் அவங்க தாக்குதல் எச்சரிக்கை. வார்னிங் ஷாட் வந்து சுட்டு ரிட்டர்ன் போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரிட்டர்ன் போயிட்டாங்க. பல கப்பலுக்கு அப்படி போய் யூட்டர்ன் போட்டு வந்துருக்குல்ல. ஆமாம், யூட்டர்ன் போட்டு வந்திருக்கு. இதில் இந்த வேறுபாடை பார்க்கணும். அமெரிக்கா தடுத்தா தப்பு, ஈரான் தடுத்தா ரைட்டா அப்படின்னு ஒரு வாதம். அமெரிக்கா தடுத்திருப்பது சர்வதேச கடல் பாதை. அங்கே வந்து தடுக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் எந்த நாட்டுக்கும் கிடையாது. அந்த ஹார்மோஸ் நீரிணை இருக்கு இல்லையா, அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அந்த நீரிணையில் வந்து 12 நாட்டிக்கல் மைல் ஓமனுக்கு, 12 நாட்டிக்கல் மைல் ஈரானுக்கு. அதனுடைய குறுகலான பகுதியின் மொத்த அகலமே 21 நாட்டிக்கல் மைல் தான். அப்போ இது ரெண்டுமே அவங்களுடைய கடல் எல்லைக்குள்ளே வருது. எங்கள் கடல் எல்லைக்குள்ளே இருக்கிற பகுதி அதை நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம். ஃப்ரீயாக விடுறோன்னா ஃப்ரீயாக விடுறோம், இப்போ இந்த நேரத்தில் காசு வாங்கிக்கிறாங்க. இது சர்வதேச சட்டப்படி சரியா? சர்வதேச சட்டப்படி என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, ஒரு போர் சூழல் நிலவும் போது தங்கள் கடல் எல்லைக்குள் யாரை அனுமதிக்கலாம், யாரை வந்து தடுக்கலாம் என்று கூறும் உரிமை அந்தந்த நாட்டுக்கு உண்டு என்று ஐநா விதி இருக்கு, வேணா எடுத்து போகிறேன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க வந்து பர்ஃபெக்ட்லி லீகல், யார் ஈரான் செய்கிறது. அதனால் அது ரெண்டும் ஒன்றல்ல. அதனால் இந்திய அரசு இருக்கு இல்லையா இப்படின்றது, இதெல்லாம் வந்து காமெடி. இது என்ன அவங்க பண்ணியிருக்கிறது கரெக்டு, லீகல். நீ வந்து சட்டவிரோதமாக இவ்வளோ நடக்குது, இப்படி வந்து நான் மின் நிலையத்தில் குண்டு போடுவேன், அதில் குண்டு போடுவேன் அப்படின்னு சொன்னாக்கா, இது ஒரு வாயளவிலோட கண்டிக்க துப்பு இல்லாத ஒரு அரசாங்கம், கோழைத்தனமான அரசாங்கம். அதை வச்சுக்கிட்டு படத்தை மட்டும் போடுறாங்க. இப்படி பேச்சுவார்த்தை நடக்க போகிறதில்ல, அதுதான் இங்கே சொல்ல வர செய்தி. இப்போ நடக்கலை, ரெண்டாவது இப்போ பதில் தாக்குதலையும் பேச்சுவார்த்தை நடக்கணும்னா முற்றுகையை விலக்கு. அவரு தான் வந்து டீலே சைன் ஆகும், நான் விலக்க மாட்டேன். இல்லை, இது வந்து சீஸ்ஃபயருக்கு விரோதமானது. ஏங்க ஹார்மோஸில் எல்லாரும் போகிறதுக்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து மறிச்சுட்டு என்ன சொல்கிறேன்னா, ஈரான் கப்பலை மட்டும் நான் விட மாட்டேன்னு சொல்கிறேன். ஆமாம், இது போர் நிறுத்தத்தில் இருக்காது, ஒப்பந்தத்தில். இது ஒப்பந்தத்தில் இல்லாதது தானே. ஆமாம், எல்லாருக்கும் திறந்து விட, எல்லாருக்கும் திறந்து விட்டாச்சு.
அப்போ ஈரானுக்கும் கப்பல் போகணும் வரணும் தானே. மிச்சம் எல்லாம் போகலாம், ஈரான் மட்டும் போகக்கூடாது, அதை நான் மறிப்பேன் அப்படின்னு சொன்னால் அது போர் நிறுத்தம் இல்லை, போரை வந்து வேற ஒரு ஃபார்மில் தொடர்வது தானே அது. ஓகே, இல்லை ஈரானை டீலுக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்காக அந்த நெருக்கடி அவர் கொடுக்குறாருன்னு ஈரானை ஒத்துக்க மாட்டாங்க, அக்ரிமெண்ட்டுக்கு வர மாட்டாங்க, இப்படி ஒரு நெருக்கடி கொடுத்தா வருவாங்கன்னு அவர் நினைக்கலாம்ல. ஆமாம், இதுதான் இந்த பீட் எக்ஸத் இருக்கிறாங்க இல்லையா, அவன் ப்ரெஸ்ஸில் சொல்கிறான் பேச்சுவார்த்தை நடக்குது, பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போர் நடக்கும்போது ஈரான் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கலை, இவங்க பேச்சுவார்த்தை நடக்குது, என்னங்க அவங்க அப்படி சொல்கிறாங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னும் போது அவன் திமிரா அவன் என்ன சொன்னான்னா, வி ஆர் நெகோஷியேட்டிங் வித் பாம்ஸ் அப்படின்னா, குண்டுகளை வைத்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவன் சொன்னான். இப்போ இதில் ஒரு பாயிண்ட் வந்து ஐநா அவை என்பது ஏற்படுவதற்கு முன்னால் வலியவன் சொல்வது தான் செய்கிறது தான் அப்படின்ற ஒரு காலம் இருந்தது இல்லையா. சென்ற நூற்றாண்டு, அதாவது 19ஆம் நூற்றாண்டு அல்லது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க பகுதி, அந்த பீரியட்லலாம் கன் போட் டிப்ளமசின்னு ஒன்று உண்டு. கன் போட் டிப்ளமசி அப்படின்னா என்னென்னா பீரங்கி படகு ராஜதந்திரம், தமிழில் மொழிபெயர்த்தான். அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா கடல் எல்லையில் போர்க்கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்திட்டு என்ன சொல்கிற பேச்சுவார்த்தைக்கு வரியா. இது வந்து பல நாள் சீனாவுக்கு எதிராக மெக்சிகோ போன்ற தென் அமெரிக்க நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா பண்ணியிருக்குது, சீனாவுக்கு எதிராக பிரிட்டன் பண்ணியிருக்குது, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எதிராக பிரிட்டன் பண்ணியிருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நடைபெற்ற 19ஆம் நூற்றாண்டில் ஐநாவும் சர்வதேச விதிமுறைகளும் இல்லாமல் யார் கையில் ஆயுதம் இருக்கோ, யாருக்கு வலிமை இருக்கோ அவங்க அடித்து பார்த்துக்கலாம் என்று இருந்த போது நடைபெற்றதுக்கு பேர் தான் கன்போட் டிப்ளமசி. ஐநா அப்படின்னு ஒன்று ஏற்பட்ட பிறகு கன்போட் கூடாது, டிப்ளமசி போர் கூடாது, டிப்ளமசின்னா பேச்சுவார்த்தையில் தீர்ப்பது, அதுக்கு வந்து விதிமுறை இருக்குது, இதுக்கு எல்லாரும் கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டதை, இந்த விதிமுறைகளை உருவாக்கியதில் முன்கை எடுத்த அமெரிக்கா தானே உருவாக்கிய விதிமுறைகளை தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து கன்போட் டிப்ளமசி. பச்சையான அயோக்கியத்தனம். கழுத்தில் கத்தியை வச்சு பேச்சுவார்த்தைக்கு வான்னு கூப்பிட்டா அதுக்கு பேர் பேச்சுவார்த்தையா? அடிப்படையை வைக்கிறது. ஆமாம் இல்லையா? ஒத்துக்க, இல்லைன்னா குத்திடுவேன், என் அக்ரிமெண்ட் நீ ஒத்துக்கோ, அதுதான், இல்லைன்னா நான் குண்டு போடுவேன், சிவிலைசேஷனை அழிச்சிடுவேன், இதை அழிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னால் பேசுகிறதுக்கு என்ன இருக்குதுன்னு நான் கேட்குறேன். அப்போது இது வந்து நடக்கும்போது, ரொம்ப அருவருப்பான முறையில் இது நடக்கும்போது இதை கேட்க துப்பு இல்லாமல் ஐநாலேருந்து எல்லா நாடுகளும் இப்படி இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஈரானுக்கு இது நடக்குது, எல்லாருக்கும் வரிசையாக நடக்குது, வெனிசுலாவுக்கு அது நடக்குது, கனடாவுக்கு நடக்க போகுது, ஆமாம் நடக்குது. அப்போ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன முடிவு அப்படின்றது தான் விஷயம். ஓகே, இல்லை ஒரு வேளை இது எஸ்கலேட் ஆகுதுன்னா அமெரிக்கா அதை எப்படி எதிர்கொள்ள இருக்கும், அதால் தாக்கு பிடிக்க முடியுமா, இன்னும் எத்தனை நாள் இந்த மாரி முற்றுகையிட்டு இருக்க முடியும், அவங்களோட நிலைமை என்ன? ஏன் இவ்வளோ வாசல்லே முற்றுகையிட்டு இருக்கிறாங்க இல்லையா, உள்ளே போக வேண்டியதானே, இவ்வளோதான் பயங்கரமான கப்பல் வச்சுருக்கிறாங்க. ஆமாம், இப்போது ஹார்முஸ் நீரிணை இப்படி இருக்குது, சர்வதேச கடல் எல்லையில் இவங்க இவ்வளோ ரத்த கஜ துரக பதாதிகளோடு நிற்கிறாங்க. சரி, உள்ளே பூந்து அடிக்க வேண்டியதானே, யார் வேணான்னது? பேச்சுவார்த்தை போதுன்னு வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே பூந்த சமாதி, அவங்க ஏற்கனவே வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் முன்னால் போங்க, நாங்கள் அப்படியே பின்னாலே பாரோம் அப்படின்னாரு. இது எங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த ஒரு பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டாமர் இருக்கார்ல, முடியாதுன்ட்டார். முடியாதுன்னு ஒன்று உன்னோட இத்து போன பிளேன் ஒன்று எனக்கு தேவையில்லை அப்படின்னு அது மாதிரி பேசிட்டு இவர் வந்து நின்றுக்கிட்டார். ஆமாம், பொண்டாட்டி அடி வாங்கினவன் நீ எல்லாம் பேசுறியான்னு அவரை வந்து திட்டினார். அப்படி ஏன் நிற்கிறாங்கன்னாக்கா, ஹார்மூஸ் நீரிணைக்குள்ளே நுழைந்தால் இந்த பக்கம் ஈரான், இந்த பக்கம் வளைகுடா நாடுகள், இது போகுது ஏமன், இதெல்லாம் போகுது. இப்போ இதில் பிரச்சனை வந்து என்னன்னு கேட்டால், இந்த ஓரம் பூரா மலைகள் ஈரான் ஓரத்தில், இது இல்லாமல் கடலுக்குள்ளே சுரங்கப்பாதை தோண்டி அதுக்குள்ளே ஏவுகணைகள், ஸ்பீட் போட்டு, ட்ரோனு எல்லாம் வச்சுருக்குறாங்க உள்ளே. அதனால் அது இல்லாமல் கன்னி வெடிகள், உள்ளே நுழைஞ்சா சமாதி, யாராக இருந்தாலும் கதை காலி. அது இல்லாமல் ஒரு விசேஷம் அங்கே இருக்குது அந்த நீரிணையில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், அகலம் 21 நாட்டிகல் மைல் இருந்தாலும் ஒரு 2 நாட்டிகல் மைல் இந்த பக்கம், ஒரு 2 நாட்டிகல் மைல், அதுதான் கப்பல் போக முடியும். ஓகே, அவ்வளோ ஆழம். மிச்சம்னா ஷாலோ வாட்டர். ஓகே,
அதனால் நெகோஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவு. அடி வாங்குதுன்னு சொல்லி இப்படி வண்டியை திருப்புனாக்கா போய் சிக்கிக்கும். அப்புறம் கவுண்டமணி காமெடி மாதிரி இறங்கி தள்ளணும். என்ன அந்த மாதிரி ஒரு இடம் அது. என்ன இல்லை அமெரிக்க கப்பலாக இருந்தாலுமே அங்கே போனால் எந்த கப்பலாக இருந்தாலும் மணலுக்கு வந்து எந்த கப்பலாக இருந்தாலும் மணல் இல்லை, அந்த நீர்நிலையை தாண்டி போய் ஈரானை அடிக்க முடியாது. அதான் தான் முடியாது. அவங்க முடிச்சிருவாங்க. இது இல்லாமல் அவங்களுடைய ஏவுகணைகளின் வலிமை என்னன்றதை அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் லிங்கன், ஃபோர்டு 2 கப்பலும் ஏற்கனவே டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், கிட்ட வரைக்கும் வந்து கிஸ் பண்ணிட்டு போயிருக்கேன். ஆமாம், அதனால தான் ஒரு 2000 கிலோமீட்டர் தள்ளியே நிறுத்தியிருந்தாங்க. இப்போ கூட 250 கிலோமீட்டர் தள்ளி தான் நிற்கிறாங்க. 250 இப்போ ஆல்மோஸ்ட் வெளில. ஆமாம், இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன்ற ரேஞ்சில் தான் நிற்கிறாங்க. அதனால் உள்ளே போக வேண்டியதானே, அப்படி முடிக்க வேண்டியதானே நீங்கள். அதனால தான் அவர் வந்து உனக்கு என்ன பண்ணுவேன்றாரு, மின் நிலையத்தில் குண்டு போடுவேன். ஏன்டா உனக்கு ஆர்மூஸ் தானே பிரச்சனை, போய் ஆர்மூஸ் போக வேண்டியதானே, அதே மின் நிலையத்தில் போய் குண்டு போடுற. அதனால் அது முடியாது அப்படின்றது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட்டு, இப்போ ஒரு அவங்க அமெரிக்காவுடைய எனர்ஜி செக்ரட்டரியே வந்து ப்ரெஸ்ஸில் என்னங்க எண்ணெய் விலை ஏறிட்டே இருக்குது, இது என்ன நிலவரம், எப்போ இறங்கும். போற ஆரம்பித்த போது எண்ணெய் விலை ஏற ஆரம்பித்த உடனே அப்போ ஒரு ஸ்லோகன் காயின் பண்ணாங்க அமெரிக்காவில், ஷார்ட் டைம் பெயின் லாங் டைம் கெயின் அப்படின்னாங்க. இவரை வந்து கேட்டப்போ இவர் என்ன சொன்னார், அதெல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா $2.8 இருந்தது ஒரு கேலன், இப்போ $4.2 வரைக்கும் விற்கிதுன்றாங்க. $4.2 சொல்கிறது வந்து 90 ஒரு கேலன் $90 $95 விற்கிற நிலையில் இந்த ரேட்டு $130 ஆகிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அது எங்கே போகும் அப்படின்னு சொல்ல வேண்டியது. $5 தாண்டி அது போகும் ஒரு கேலனுக்கு. ஆனால் எங்கள் நாட்டுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, யாருக்கு வேணாலும் நாங்கள் என்ன தருவோம். எந்த நாட்டில் வேணால் இருக்கலாம், சர்வதேச சந்தை தான். உள்ளூர் மக்களாக இருந்தாலும் எப்படி நம்ம அம்பானி வந்து ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்கி குறைந்த விலைக்கு வாங்கி சர்வதேச சந்தை விலையில் தானே நமக்கு விற்றாரு. அது மாதிரி தான் அந்தூர் முதலாளியும் மக்களுக்கு வந்து குளோபல் ப்ரைஸ் தான். ஏன்னா அந்தூர் மக்களையும் கொள்ளையடிக்கிறது தான். 2027க்கு முன்னால் ஒன்றும் வாய்ப்பு இல்லைன்றார் அவர். அதனால் கொந்தளித்து போயிருக்கிறாங்க. இப்போ நேற்றுக்கு ஏபிசின்ற ஒரு சேனலுடைய இதில் வந்து ரேட்டிங் எடுத்துருக்குறாங்க, ட்ரம்ப்புக்கு என்ன ஆதரவுன்னு. 37% தான் ஆதரவு. அந்த அளவுக்கு டவுன் ஆகிடுச்சு. ட்ரம்ப் வந்து வெளியில் சவுடாலாக சவுண்டு கொடுக்குறாரே தவிர என்ன உள்ளுக்குள்ளே வந்து பயங்கர பீதி. அதுக்கு வந்து இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ன்ற பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்குது. அது என்னென்னா, இவங்க வந்து நடுவில் இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்து எதனா ஒரு கப்பு ஒன்றை காட்டி வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு இஸ்ஃபஹானில் தான் ஒழிச்சு வச்சுருக்குறாங்க இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு செட்டு பிளேன் அதிரடிப்படை அதெல்லாம் அனுப்பி டக்குன்னு அப்படியே தூக்கிட்டு வந்துட வேண்டியதான் அப்படின்னு வந்தாங்க. அது F-35 உள்பட எல்லாத்தையும் போட்டாங்க இவங்க, அடி போட்டு அங்கே இவங்க பைலட்லாம் சிக்கினாங்க. ஆமாம், F-35 வந்து ராடாரில் சிக்காத விமானம் அப்படின்னு உள்ளது. அதை எப்படி போடுறதுன்னு சீனாவில் ஒரு பிளாகர் வந்து இப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க போட்டாங்க. அதை இது அப்படி தான் நடந்தது. இது அவர் வந்து வழிகாட்டுதல் கொடுக்குறாரு, அதில் அதை ஃபாலோ பண்ணி ஒரே வாரத்தில் இவங்க ரெடியாகி அதை போட்டாங்க, சிக்கிட்டாங்க. ஒரு ஆள் தப்பிச்சிட்டாரு, ஒரு ஆள் சிக்கிட்டார். அவரை மீட்பதற்கான முயற்சிக்கு வந்து நூற்றுக்கணக்கான பேரை இறக்கி அதில் மொத்தம் $600-700 மில்லியன் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் வந்து காலி. இந்த சம்பவம் வந்து நடக்கும்போது இவங்க சிக்கிறது விழறது இருக்கு இல்லையா, சுட்டு வீழ்த்துறது, அது குட் ஃப்ரைடே அன்னைக்கு. குட் ஃப்ரைடே அன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் ரூம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒயிட் ஹவுஸில். சிச்சுவேஷன் ரூம்னாக்கா இது மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்குது, மதுரோவை தூக்குறாங்க, இல்லை இப்போ இங்கே இஸ்ஃபஹானில் இறங்கி இதை தூக்குறாங்க அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் வந்து ட்ரம்ப்பு எல்லோரும் உட்காந்துருப்பாங்க லைவ். அப்படி இல்லைன்னா ஃபோனில் தகவல் வரும், அப்படி வரும் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த மாதிரி சிக்கிட்டாங்க, 2 பேரும் விழுந்துட்டாங்க அப்படின்னா உடனே டென்ஷனுக்கு ட்ரம்ப்புக்கு பிபி ஏறிடுச்சான், கண்ணா பின்னான்னு கத்த தொடங்கியிருக்காரு. இதெல்லாம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ரிப்போர்ட் ஆகிருக்கு. வெளியே தான் ஒரு மாதிரி சீன் போடுறான் அவர், கூலாக இருக்க மாதிரி பேசுகிறாப்புல. ஆமாம், வந்து சத்தம் போட ஆரம்பித்து கூட இருக்கிறவங்கள்ட்ட 2 பேரும் உடனே இது பண்ணி ஆகணும், இல்லைன்னா என் மானமே போயிடும். இவனுங்க வேறு ஐரோப்பாவிலேருந்து ஒரு நாயும் வரமாட்டேன்றாங்க, இங்கே என்னடா தான் என்ன விலை ஏறுது, என்னடா நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கத்திருக்கிறார்.
இது ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்து செத்துற போகிறோன்னு சொல்லிட்டு இந்த பெருசை வந்து அடுத்து பக்கத்து ரூமில் உட்கார வைங்க, ஓகே நம்ம வந்து என்னன்னு அப்பப்போ ரிப்போர்ட் பண்ணிக்கலாம், நல்ல செய்தி வரும்போது சொல்லுவோம், உள்ள ஒரு விடாதீங்க. மாத்திரை எதிரே போட்டு படுக்க வை அப்படின்னு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அவ்வளோ ப்ரெஷரில் தான் இருக்காரா ட்ரம்ப்? வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் இருக்குது, நான் உங்களுக்கு கிளிப் வேணாலும் தரேன், நீங்க போடலாம் அதை. இப்போ ஒரு மனநலமை நிலைமை பாதிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறாருன்னா அங்கே இருக்கிற பல செனட்கள் வந்து ஆமாம் ஆமாம், சைக்கியாட்ரிஸ்ட்டுங்க. இவர் இப்படி கத்துறதுக்காக இல்லை, அவர் பேசுறது பூரா முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. உண்மை விவரங்களையே தப்பு தப்பாக சொல்கிறாரு, அவங்க அப்பா பிறந்த நாட்டையே தப்பாக சொல்கிறாரு. அதனால் இது டிமென்ஷியாவாக இருக்கும். டிமென்ஷியான்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே மூளையில் உள்ள செல்கள் இருக்கு இல்லையா, அது செயலிழக்க ஆரம்பிக்கும். அதனால் ஒரு ஞாபக மறதி நோய், இது ரொம்ப முதுமையில் வந்து வரக்கூடியது. இவர் வந்து ஜோ பைடன் அப்படி கிண்டல் பண்ணிட்டு இருந்தார், அது வரக்கூடியது. அப்போ கிண்டல் பண்ணி ட்ரம்ப் வந்து ஜோ பைடன் வந்து நிலைமை புரியாமல் படபடான்னு ஸ்டெப்பெல்லாம் ஏறுறான் அந்த ஆள். நம்ம வந்து ஒரு பிரசிடெண்ட்டு தடிக்கி விழுந்தால் என்ன ஆகும், அதனால தான் நான் எப்பொழுதுமே மெதுவாக தான் ஏறுவேன் இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் அவர் ஏறுறதை பார்த்தாலே தெரியும், ட்ரம்ப் ஏறுறது இறங்குறதெல்லாம் பொறுமையாக நிதானமாக தான். அதெல்லாம் ஓகே, முதுமைக்கு உள்ளதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து அவருக்கு மூளை இதாகி போச்சு. அவர் பேசுகிறது கொள்வது நடந்துக்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஏன்னா ஏஞ்சலா மார்க்கெல்னு சொல்லிட்டு ஜெர்மன் அதிபராக இருந்தாங்க, அவங்களோட பேச்சுவார்த்தை சட்டவிரோத குடியேறிகள் பற்றி பேச்சுவார்த்தை நடக்கும்போது திடீர்னு அவர் வேறு ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டாராம், ரியல் எஸ்டேட்டு எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாராம். அது பாட்டு பேசிகிட்டே இருக்காரு, வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து மெதுவாக சப்ஜெக்ட் பண்ண வர வேண்டியிருந்ததுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் டிமென்ஷியாவுடைய ஒரு அடையாளங்கள். டிமென்ஷியாவுடைய மிக முக்கியமான இது என்னென்னா, ரீசன்ட் மெமரி போயிடும், பழைய மெமரி இருக்கும். அதான் ஒரு ரியல் எஸ்டேட் பேசிக்கிறாருன்னு சொல்லுங்க. அதனால் அவரை இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி செக் பண்ணணும், அப்போ தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு சைக்காட்ரிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் வந்து அந்த 25th அமெண்ட்மெண்ட் படி ஒரு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு சொல்லி மாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்குது. இப்போது இந்த நெருக்கடிகள் என்பதை இப்போ திரும்ப திரும்ப இதை பேசும்போது, ஹார்மூஸை மடக்கிட்டாங்க, ஈரானுக்கு நெருக்கடி, உங்கள் ஊரில் ஏற்கனவே குண்டு போட்டிருக்காங்க, உற்பத்தியெல்லாம் பாதிச்சிருக்குது, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மட்டும் பேசிகிட்டு இருக்கிறோம். வேறு சிலர் கதறிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய மிக நெருங்கிய கூட்டாளி, இஸ்ரேலுடைய மிக நெருங்கிய கூட்டாளி, மோடியின் மிக நெருங்கிய கூட்டாளி யுஏஇ, எமிரேட்லேருந்து எமிரேட்டினுடைய வங்கி ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். யூ ஸ்டார்டட் திஸ் வார் அமெரிக்காவை, இஃப் வி ரன் ஷார்ட் ஆஃப் US dollars as a result of it, either you will give us swap lines or we will be forced to start transacting oil and gas in Chinese yuan and other currencies. UAE தானே? ஆமாம், இது வந்து UAE. அதாவது இந்த போரை தொடங்கினது நீங்கள் தான், எங்களுக்கு வியாபாரம் படுத்து போச்சு, கையில் டாலர் இல்லை, பற்றாக்குறைக்கு என்னான்னு நீ ஒரு வழி சொல்லு, இல்லைன்னா இனிமேல் நாங்கள் பிஸ்னஸை வந்து சைனீஸ் யுவானில் பண்ணிக்கிறோம், இல்லை எங்களுக்கு சௌரியப்பட்ட கரன்சியில் பண்ணிக்கிறோம், டாலரை வச்சு நாங்கள் மூச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு. பிஸ்னஸ்ன்றது ஆயில், க்ரூடு, அதான் பெட்ரோ டாலர்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம், பெட்ரோ மட்டும் வச்சுக்கிட்டு பெட்ரோ யுவானுக்கு போகிறோம், பெட்ரோ டாலரை வெட்டி விடுறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த பக்கம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ரீம் அல் ஹஷீமி, அவர் சண்டையை நீ ஆரம்பிச்சு அடி வாங்கினது நாங்கள், 2800 மிசைலும் ட்ரோனும் எங்களை அடிச்சிருக்குது, இப்போ இதுதான் டாலர் வேற இல்லை, என்னான்னு பதில் சொல்லு, நீ பாட்டு வம்பு எடுத்துக்கிட்டே போனால் யார் அனுபவிக்கிறது? இப்போ அந்த பக்கமும் மூடிட வேண்டாம், யார் ரெட்சியும் வந்து மூடிடும். இது வந்து UAE. சவுதி அரேபியா வந்து நாங்கள் வந்து ரெட்சியில் அந்த பாபல் மந்தேப் வழியாக ஏதோ கொஞ்சம் வியாபாரம் பார்த்துட்ருக்குறோம், இப்போ அதுக்கும் வந்து ஆமாம், அதனால் பேச்சுவார்த்தை நடத்தி முடியாது, என்ன இது விளங்குறதா அப்படின்னு சொல்லி சவுதியும் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. அதனால் இவங்க எல்லாருமே பிணைக்கைதிகள் மாதிரி மாட்டியிருக்கிறாங்க. இப்போ ட்ரம்ப் பண்ணுற கூத்து இருக்கு இல்லையா, இதில் வந்து எதிரிகளின், இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். UAE சவுதி எல்லாம் இந்த போர் நடக்கும்போது ஆரம்பித்து குண்டு போடும்போது ஒரு வழியாக முடிச்சிருங்க ஈரானை இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்ன ஆட்கள் இப்போ எந்த பக்கம் வந்திருக்கிறாங்க?
அப்படின்னாக்க வேணாம், நாங்கள் ஏதோ செட்டில் பண்ணி நாங்கள் இருந்துக்கிறோம், அதை விட நீ தான் பெரிய நீ தலைவலியா கிளம்பு இருக்க. முதல்ல, இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வந்து சில நாடுகள்லாம் இந்த கொட்டாரெல்லாம் வந்து ஏற்கனவே பெரிய இராணுவ தளம், குவைத்தா கொட்டாரம் ஞாபகம் பெரிய இராணுவ தளம் இருந்தது. அவங்க இனிமேல் வேணாம், இந்த நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டாங்க. ஓகே. அமெரிக்க இராணுவ தளம்லாம் வேணாம் எங்களுக்கு, நாங்கள் ஏதோ பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. சவுதி அதனால தான் பாகிஸ்தானோட ஒப்பந்தம் போட்டுருக்குறாங்க. ஆமாம், அதனால் இது பாதுகாப்பு சம்மந்தமான ஒப்பந்தம் அது. ஆமாம், பாதுகாப்பு ஒப்பந்தம். அதனால் இவங்களை நம்பி இப்போ அமெரிக்காவால் பாதுகாப்புன்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டாந்து வச்சு அதனால தான் அடி வாங்கினதே. சரி அடி வாங்கினது, சரி அடி வாங்கினா கிளம்பி போக வேண்டியதானே. இப்போ மறியல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து அந்த ஜோ கென்ட் என்ற ஒரு அமெரிக்கா பயங்கரவாத தடுப்பு உளவு பிரிவு தலைவர் ரிசைன் பண்ணார் இல்லையா, அவர் நல்லா சொல்லியிருக்காரு. இப்போ ட்ரம்ப் இது மாதிரி ஒத்துக்கிறீங்களா, இல்லைன்னா குண்டை போடுவேன், பவர் பிளான்ட்டை காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதுக்கு ஜோ கென்ட் என்ன சொல்லியிருக்காரு, ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்லை, அவங்கள அடித்தா அவங்களுக்கு மட்டும் அழிவு இல்லை, பெட்ரோ டாலருக்கு அழிவு. ஏற்கனவே உலகமே நம்மளை காரி தூப்புறான், இன்னும் அமெரிக்கா வந்து காலி ஆகிடும், பெட்ரோ டாலர் விழுந்தால் அமெரிக்க பொருளாதாரம் படுத்துரும். அதனால் வடிவேல் சொன்ன மாதிரி கட்டத்துறைகிட்ட ஒத்துக்கிறேன், உங்கள் அம்மா பத்தினின்றதை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறது தான், சைலண்ட்டாக வந்துடுறது தான் நல்லது, இதுக்கு மேலே இதை வந்து இழுக்காதீங்க அப்படின்னு அவர் வந்து அறிவுரை சொல்லியிருக்காரு. ஓகே, அவரை வந்து இது பண்ணணும், அதாவது குறைச்சி மதிப்பிடணுன்றது ஜோ கென்ட்டுக்கு என்னப்பா இருக்குது? அதில் உண்மையிலேயே அமெரிக்காவோட ஸ்டேட் அவ்வளோதான் அதில் அப்படி தான் இருக்குது. அமெரிக்காவோட நிலம் இது நம்ம சொல்கிறது இல்லை, அமெரிக்க ஊடகங்களே இதை சொல்லுது, அமெரிக்க ஊடகங்களே சொல்லுது, எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நியூயார்க் டைம்ஸு ஏன் அமெரிக்கா தோற்றுறது அப்படின்னு போட்டு தலைப்பு போட்டு எழுதி எடிட்டோரியல் எழுதுகிறாங்களே, எங்களை தேசத்துறையின்னு சொல்லிடாதீங்க, நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்லாம் எழுதிட்டாங்க இல்லையா. அதனால் இது உலகம் முழுதும் தெரிந்திருக்கிறது ட்ரம்ப்புடைய இந்த நடவடிக்கைகள் இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு. ஆனால் அமெரிக்கா தோத்துக்கிட்டு இருக்குன்றது ஒரு ஆளுக்கு மட்டும் இன்னும் தெரியல, ஐரோப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஐரோப்பா நேட்டோவில் கூட்டாளி, ஸ்பெயின் பயங்கரமாக கண்டிக்கிறாங்க. 27 நாட்டில் 26 நாடுகள் அவங்க வந்து இஸ்ரேல்கிட்ட இனி ஆயுதம் வாங்குறது இல்லை அப்படின்னு இப்போது தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு ஒத்துழைக்க முடியாது, அவங்க பிளேன்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது புரியாத ஒரே ஒரு ஆள் இருக்காருனாக்கா நம்ம மோடி தான். என்ன புரியாதா இல்லை மீற முடியாத சத்தியத்தை கட்டுப்பட்டுருக்காரு, அதோட பயந்தான் உள்ளி. அதாவது இது வரைக்கும் ஐரோப்பா பயந்துட்டு தான் இருந்தாங்க, இத்தனை நாள் டாரிஃப்லேருந்து இதுலேருந்து இப்படி பயந்துட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கே இல்லை முறைக்கிறதுன்றது அமெரிக்காவை பகச்சிக்கிற மாதிரி தான். அப்படிதான் நேராக அமெரிக்காவுக்கு ஒத்துழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. இல்லை இஸ்ரேல் கூட வந்து ஆயுத ஒப்பந்தத்தையோ இல்லை மற்ற வர்த்தகத்தையோ ரத்து பண்ணுறதுன்றது அமெரிக்காவை நேரடியாக பகச்சிக்கிறது. அதனால் மோடி வந்து பயந்துட்டாரா என்னன்னு கேட்டிங்க இல்லையா. ஒன்று இவர் வந்து நெத்தன்யாகுவின் கூட்டாளி, கொள்கை ரீதியான கூட்டாளி. ஓகே, இன்னொன்று வந்து இப்படி தோற்று கொண்டிருக்கிற இதை விட்டுட்டு இந்த பக்கம் வர்றது இருக்கு இல்லையா, அதற்குரிய தைரியம் இல்லாத கோழை. அவர் நம்பர் 16க்கு ரொம்ப பயப்படுறதா ராகுல் காந்தி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன 16 தெரியல, அது நமக்கு தெரியாது. 16 F16 நமக்கு தெரியல, அது ட்ரம்ப் விஷயத்துலேயும் சொல்கிறாங்க. ஆமாம், அது அதெல்லாம் எல்லா ஃபேக்டர்ஸும் இருக்கலாம். இது மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான சூழல் தான். அதில் இப்போது நவம்பர் மாதம் வர காங்கிரஸ் தேர்தலில் ட்ரம்ப் தோற்பது உறுதி என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. நெத்தன்யாவுக்கும் அது பிரச்சனை, தேர்தல் வருது. இப்போ உள்ள 15 வருஷம் உள்ளே போனோம் நெத்தன்யாவு ஊழல் கேஸில். அந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மன்னிப்பெல்லாம் கிடையாது, உள்ளே போக வேண்டியதான். ஏற்கனவே போதுமான அளவுக்கு அவர் இவர் இன்ஸ்டால் பண்ணிட்டாப்ல. ஆமாம் அவருக்கு. ஆமாம், அதனால் என்ன செய்யறதுன்னு இப்போ லெபனான், சவுத் லெபனான் அடிச்சுட்டு அங்கே ஒரு மஞ்சள் கோடு போட்டு இந்த பக்கம் அது எங்கே அது என்ன எல்லோ லைன் போட்டிருக்கிறோம், அதான் அங்கே இருக்கிற மக்கள் மறுபடியும் இங்கே வரக்கூடாது. லெபனானுடைய தெற்கு பகுதி வந்து ஷியாக்கள் அதிகம் இருக்கிற பகுதி, ஹிஸ்புல்லா செல்வாக்கு பகுதி. அதில் குறிப்பிட்ட தூரம் போயிட்டு எல்லாம் குண்டு போட்டு தரமட்டமாக்கிட்டு அதை ஆக்கிரமிப்பது தான் இவர்களுடைய நோக்கம். இல்லை, இப்போ போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்கிறாங்க 10 நாளுக்கு. அப்போ அங்கே போர் நடக்கலை இப்போ, அதனால் அங்கேருந்து குடிபெயர்ந்து போன மக்கள் மறுபடியும் அங்கே வந்து தங்குறாங்க, அதையும் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அதே தான் வெஸ்ட் பேங்க்கில் என்ன செய்கிறாங்களோ அதே அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு தான் அவங்க செய்கிறது. அப்போ இது என்னன்னு கேட்டால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சேர்ந்து தான் முடிவு கட்டணும். அதுக்கு இந்த அடாவடித்தனத்துக்கு சேர்ந்து முடிவு கட்டணும். ஒரு நல்ல விஷயம் இந்த மொத்த விஷயத்தின் ஊடாக நடந்திருக்கிறது என்னன்னு கேட்டால், மிக கடுமையான எதிர்ப்பு வந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்க மக்கள் மத்தியில் வந்திருக்குது. சமீபத்தில் யுஎஸ் காங்கிரஸில் இஸ்ரேலுக்கு ஆயுதம் தரக்கூடாது அப்படின்னு இதுவரைக்கும் இஸ்ரேல் ஆதரவாளர்களாக இருந்த காங்கிரஸ்மேன், செனட்டர்கள் அவங்க வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க.
இதெல்லாம் ஒரு பெரிய டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்தவங்க தானே. சேர்ந்தவங்க தான். இது வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தவங்கலாம் ஏன் எதிர்த்துனாக்கா இஸ்ரேலை ஆதரித்தா திரும்ப ஜெயிக்க முடியாது அப்படின்றது தெளிவாக தெரியுது. மிக முக்கியமாக 30-35 வயசுக்கு உட்பட்ட அமெரிக்கர்களில் 85% இஸ்ரேல் எதிர்க்கிறாங்க அப்படின்றது, போரையும் எதிர்க்கிறாங்க. ஆமாம், அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இராணுவத்திலையும் இதுக்கு கடுமையான எதிர்ப்பும் அதிருப்தியும் வந்திருக்குது. பல பேர் இராணுவத்தை விட்டு வெளியேறேன்னு சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து பார்க்கணும். அவன்கிட்ட குண்டு இருக்குது, பிளேன் இருக்குது, குண்டு போடுறான், அதனால் இராணுவம் வலிமை அப்படி பார்ப்பதை விட இப்படி நம்ம அதை சீர்தூக்கி பார்க்கணும். ஈரானுடைய உறுதியான போராட்டம் இப்போ அவங்க நிற்கிறது என்ன அப்படின்னாக்கா, நாட்டின் இறையாண்மை, அதுக்காக பேசக்கூடிய ஒரே ஒரு சுயமரியாதை உள்ள குரலாக இன்றைக்கி வந்து உலகத்திலேயே ஈரான் மட்டும்தான் இருக்குது. அதனால் ஈரான் இருக்கும் திசையை பார்த்து வணங்கி இந்தியா அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு நேரம் இந்த போர் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.